ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வாழைக்காய், அரை கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி, தேவையான அளவு உப்பு, பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கருத்து போயிடும். இப்போ ஒரு பவுலில் அரை கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் வந்து மாவு கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரத்தை கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து ஃபுல்லாக கோட் ஆகணும். நல்லா கோட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. இது பார்த்தீங்களா, நல்லா உப்பி வருது. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.